அனைவருக்கும் வணக்கம். காமராசர் வாழ்க்கை வரலாறு. காமராசரின் முதல் அரசியல் விதை எப்படி உருவானது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 1910ஆம் ஆண்டு. அப்போது காமராசருக்கு வயது 7. அவர் தெருவழியே தனது நண்பர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். தெரியெங்கும் வந்தே மாதரம் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அப்போது திடீரென்று ஆங்கில போலீசாரின் வாகனம் திபுதிபு என்று வரிசையாக வந்தது. அவர்கள் காமராசரும் அவரது நண்பர்களும் அந்த வந்தே மாதரம் போஸ்டரை பார்த்து கொண்டிருக்கும் போதே அதனை கிழித்து எறிந்தனர். அந்த காட்சி காமராசரை சற்றே பாதித்தது. எனினும் விடுதலை வேட்கை நாடெங்கும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதை காமராசர் உணராமல் இல்லை. அந்த தீ காமராசர் மனதையும் பற்றியது. சுமார் 5 வருடங்கள் ஆங்கிலேயர்களின் அக்கிரமங்களை எல்லாம் செய்தித்தாள்களில் படித்து காமராசர் அறிந்து கொண்டார். அப்போது காமராசருக்கு வயது 12. குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலை. 6வது வகுப்புடன் தனது படிப்பை அவர் நிறுத்தி கொண்டார். காமராசரின் தாய் மாமா கருப்பையா நாடார் விருதுநகரில் நடத்தி வந்த துணிக்கடையில் காமராசரை வேலைக்கு வைத்து கொண்டார். கடையில் வேலை பார்த்த வண்ணம் தினமும் பத்திரிகைகளை படித்தும் அரசியல் கூட்டங்களில் தலைவர்களின் பேச்சை கேட்டும் தன்னுடைய அரசியல் அறிவை வளர்த்து வந்தார் காமராசர். இது தவிர விருதுநகரில் ராவ் பகதூர் டி ரத்னசாமி நாடார் பெயரில் நூலகம் ஒன்று உருவானது. அங்கு சில தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள் தருவிக்கப்பட்டன. அத்துடன் பலரும் அந்த நூலகத்திற்கு பலவித புத்தகங்களை நன்கொடையாக அளித்திருந்தனர். காமராசர் அந்த நூலகத்தில் சந்தாதாரராக சேர்ந்தார். பல புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்து வந்து படித்தார். அது மட்டுமல்லாமல் விருதுநகரில் ஞானம் பிள்ளை என்பவர் பொடிக்கடை நடத்தி வந்தார். அங்குதான் பலர் ஒன்று கூடி அரசியல் பற்றி பேசிக்கொண்டு இருப்பார்கள். காமராசர் அங்கு சென்று அவர்களுடன் உரையாடி தனது அரசியல் அறிவை அவர் மேலும் வளர்த்து கொண்டார். இப்படியாக ஒரு பெரிய லட்சியத்தை கொண்ட நல்ல தலைவன் உருவாகி கொண்டிருந்தார். நன்றி, வணக்கம். தொடரும்.